ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நேற்றே சிலது பார்த்துட்டோம். ஆர்டிகல் 12 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது கீழே இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஒருவேளை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் செக்டார் யூனிட் எல்லாமே கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்துடும். ஸ்டேட் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வர முடியும். ப்ரைவேட் ஆட்கள் இண்டிவிஜுவல்னா கிடையாது, அந்த ஸ்டேட் என்கிற வார்த்தைக்குள்ளே இல்லை. அடுத்தது 13 அப்படின்னு சொல்லும்போது லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் ஷெல் ஸ்டாண்ட் வாய்ட். இது என்ன சொல்லுது, ஒருவேளை ஏதேனும் ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது. எந்த அளவுக்கு செல்லாது, ஒருவேளை முழுமையாகவே பாதிக்குது, முழுமையாகவே செல்லாது, பகுதியாக பாதிக்குது, அந்த பகுதி மட்டும் செல்லாது என்பது ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டோம். எந்தவித பாகுபாடும் இன்றி ஏழை பணக்காரன், இந்த ஜாதி இந்த மதம் எதுவும் கிடையாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 விஷயங்களை வச்சு என்ன பண்ண மாட்டோம், பாகுபாடு பார்த்தல் கூடாது என்பது ஆர்டிகல் 15. இதை பற்றியும் நிறைய பேசிட்டோம். இப்போது 19ல இருந்து நம்ம பார்க்கணும். ஆர்டிகல் 16 என்பது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அது பொதுத்துறை வேலை வாய்ப்புகளில் கண்டிப்பாக என்ன ஆகும், சம வாய்ப்பு என்பது. இதுக்கும் பல உதாரணங்கள் முன்னேற்று நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி எல்லாத்தையும் விசிகாவுடைய போராட்டம் எல்லாம் வச்சு பார்த்தோம், அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு. 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே பேசுகிறாங்க ஆர்டிகல் 17ல். மீறி யாராவது தீண்டாமை ஃபாலோ பண்ணால் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 பிரகாரம் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய சட்டங்கள் அதன் பிறகும் வந்திருக்கு. எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி அகெயின்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் நல்லாயிருக்கும். நான் பெயிலபிள் எல்லாமே. அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பற்றியும் நிறைய பேசணும். ஒரு இந்தியன் வெளிநாட்டினுடைய ஒரு அவார்டு கண்டிப்பாக வாங்க முடியாது. வாங்கினோன்னா அந்த இடத்துல கன்சென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட், கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி தான் வாங்க முடியும். அடுத்தது என்னது, அவார்ட்ஸ் எதுவும் தெளிவாக சொல்லணும். பத்மா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், விபூஷன், அடுத்தது இந்த பாரத் ரத்னா, இதெல்லாம் எப்படி வேரி ஆகுதுன்னு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட நம்ம தெளிவாக பார்த்தோம். தென் ஆர்டிகல் 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்டிகல் 19 அப்படின்னு சொல்லும்போது இது கம்ப்ளீட்டாகவே ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடியது. என்னென்ன உரிமைகள் இருக்குது இந்த இடத்துலன்னு பார்த்தா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடான ஒரு ஆர்டிக்கல், பட் ஒரே லைனில் நம்ம இங்கே முடிச்சிருக்கோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் அகேன்ஸ்ட். வெறும் ஆர்டிக்கல் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா ரைட் டு ஃப்ரீடமுக்குள்ளே என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஸ்பீச். இதே விஷயம் லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். தாட் எக்ஸ்ப்ரெஷன், தாட் எண்ணங்கள், அடுத்தது வெளிப்படுத்துவது. இந்த இடத்துல ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எதன் மூலமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா பேச்சின் மூலமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ரெண்டையும் தனியாக பண்ணுறது சாத்தியம் இல்லை. நான் வெறும் ஸ்பீச் தான் கொடுத்தேன், அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, எக்ஸ்ப்ரெஸ் தான் பண்ண பேசலை அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டும் பேரலாக வரக்கூடியது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பேசக்கூடிய உரிமை கண்டிப்பாக யாருக்கு இருக்குது, இந்திய மக்களுக்கு இருக்குது. எது வேண்டுமானாலும் இந்த இடத்துல பேசலாமா அப்படின்னு பார்த்தா இது மறுபடியும் லிமிட்டட். இது அப்படியே அப்சல்யூட் ரைட் அப்படின்னு இந்த இடத்துல பேச முடியாது. எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பதை போல் இல்லை, ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோதான். இதை மீறி நீங்கள் இன்னொருத்தரை பர்சனலாக தாக்கி பேசுவது இதெல்லாமே இந்த இடத்துல சாத்தியமாகாது. அடுத்தது பார்த்தா ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினா பீச்சில் பல லட்சம் பேர் கூடுனாங்க. கூடுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக என்ன இருக்குது, உரிமை இருக்குது. ஒரே பாயிண்ட் என்னென்னா வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் தாங்கி நீங்கள் ஒரு வேளை போராட்டம் பண்ணால் அது அரசாங்கம் பார்த்துன்னு இருக்காது. ஆயுதம் இல்லாமல் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக சட்டப்படி எதுவுமே அவர்களை கலைந்து போங்க அது இதுன்னு எதுவுமே அங்கே சொல்லுவது சாத்தியம் கிடையாது. அடுத்தது டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி.
ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களுக்குள்ளேயே ஒரு அசோசியேஷன் இருக்கா அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இல்லை, எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாநிலங்களில் கர்நாடகாவிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்களுக்குன்னு ஒரு அசோசியேஷனோ அல்லது ஒரு யூனியன் என்பது போல் இருக்குது. அதே போல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த விஷயங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அரசியலமைப்புக்குள்ளேயே வந்து இந்த ஆர்டிக்கல்குள்ளே அதையும் கொண்டு வந்துட்டாங்க 19க்குள்ளே. அதற்கும் கண்டிப்பாக சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படியே வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உருவாக்கக்கூடிய அதிகாரமும் என்ன இருக்குது, மக்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நம்ம என்ன சொன்னோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, என்ன கிடையாது டியூவல் சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு பார்த்தோம். டியூவல் சிட்டிசன்ஷிப் இல்லை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்கிற பட்சத்தில் நீங்கள் இந்தியாவில் இங்கேருந்து ஒரு வேளை கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா, கேரளாவுடைய பாஸ்போர்ட்டுன்னு ஏதாவது இருக்கா, அல்லது நம்ம வந்து விசா வாங்கணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கானா, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்தியாவுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம், வெறும் ஒரு பஸ் டிக்கெட்டோ ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ வாங்கிட்டு எப்படி வேண்டுமானாலும் நான் வந்து மூவ் பண்ணலாம். இங்கே எனக்கு என்ன அவசியம் இல்லை, எந்த விதமான பர்மிஷனும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போகும்போது தான் தேவை. இந்தியாவுக்குள்ளே, இந்தியாவுடைய டெரிட்டரிக்குள்ளே ஒரு வேளை இங்கேருந்து அந்தமானுக்கு நான் போனோம், எது பண்ணணுனாலும் எனக்கு என்ன அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, பாஸ்போர்ட் வாங்கவே கூடாது, இந்தியா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தில் பாஸ்போர்ட் நான் இன்று வரை அப்ளை பண்ணதில்லை. ஆனாலும் நான் வந்து ஒரு வேளை ஃப்ளைட் ஏறி அந்தமான் போகணும் சாத்தியமா அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கே மூவ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை. ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு பிடிச்சி என்ன பண்ணலாம், கண்டிப்பாக என்னால் அந்தமானுக்கோ ஜம்மு காஷ்மீருக்கோ கூட என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து போயிட்டு வருவது சாத்தியம். அடுத்தது பார்த்தா ஃப்ரீடம் டு ரெசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஒரு படத்தில் பார்த்தா அஜித் குமார் என்ன பண்ணுவார், அவருடைய பொண்ணு கூட உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு அப்பா பொண்ணுடைய பாட்டு. ஊராக ஜெய்ப்பூர் காண்பிப்பாங்க, சண்டிகார் போவாங்க, அடுத்தது சிக்கிமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூன்றாவது. அங்கே போயிட்டு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறது அது இதுன்னு காண்பிப்பாங்க. அங்கே தான் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. இப்போ என்ன ஒரு பாயிண்ட் அந்த இடத்துலன்னு பார்த்தா, அப்படி போயிட்டு செட்டில் ஆக முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்தியா முழுக்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நமக்கு வந்து தேவையில்லை அந்த இடத்துல. யார் வேண்டுமானாலும் இன்றைக்கி வந்து அது சில டைம் நானே சொல்லின்னு இருப்பேன், என் வீட்டில் என்னுடைய அட்மின்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லுவேன், தமிழ்நாடு உண்மையிலேயே வந்து ரொம்ப மோசமாக தான் போகுது, பேசாமல் என்னது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கேரளாவில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிறது போல் வந்து பலமுறை நானே பேசியிருக்கேன். கேரளாவுடைய சிஎம் அவ்வளோ பண்ணுறதை பார்த்துட்டு, நம்ம சிஎம் டம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை எனக்கு அந்த ஆசை, போயிட்டு அங்கேயே வந்து தங்கணும் அல்லது அங்கேயே செட்டில் ஆகிடணும். கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியும், இந்திய குடிமகன் என்கிற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்குள்ளேயும் போயிட்டு என்னால் தங்குவதோ அல்லது அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆவது கண்டிப்பாக சாத்தியம். ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். எந்த தொழில் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னால் வந்து சாத்தியம். இந்த குலக்கல்வி என்பதெல்லாம் என்ன கிடையாது, இந்தியாவில் இல்லை. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தெல்லாம் அதை வந்து தூக்கிட்டாங்க. அந்த குலக்கல்வியெல்லாம் கூட சொல்லப்போனால் இந்த ஆர்டிக்கிளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ப்ரொடெஸ்ட் நடந்ததெல்லாம் நம்ம யூனிட் 8 வந்து அங்கே நம்ம தெளிவாகவே பார்த்துருக்கோம். சரி, ஆர்டிக்கல் 19 என்பதற்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக முக்கியமான ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு பேசிடுறோம். ஆர்டிக்கல் 19 என்பதை ரைட் டு ஃப்ரீடம்னா என்னென்ன ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்போது யார் வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ ஏன் எக்ஸாமில் ஒரு பிரச்சனை நான் சொன்னேன் பாருங்கள், கண்டிப்பாக தமிழர்களுக்கு தான் அப்படின்னுலாம் கொண்டு வர முடியாதுன்னா, அதுக்கு ஒரு வேளை யாரோ ராஜஸ்தானில் இருந்தோ சத்தீஸ்கர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இங்கேயே வந்து தமிழ்நாட்டில் ஒரு
வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து நீங்கள் செட்டில் ஆகிட்டாங்கன்னு வைங்க, ஆதார் கார்டிலலாம் அட்ரஸ் மாற்றிட்டாங்க. அவர் என்னன்னு தான் அப்ளை பண்ணுவார், நான் தமிழன் என்பது போல் தான் அப்ளை ஆகும். நான் வந்து இல்லை, கண்டிப்பாக வந்து பிறந்ததே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கணும், அது இதுனா இது எல்லாமே வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் இந்த இடத்துல. அவர்களுக்கு போதுன்னா அவர்களை விட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் திறமையாகவே படிச்சிடணும், அதிகபட்சமாக மொழி தெரியணும் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் உள்ளே கொண்டு வர முடியுமே தவிர, மற்ற மாநிலத்தாரும் இந்தியர்கள் தான், இந்தியர்கள் என்கிற எண்ணம் தான் முழுமையாக வரணும் என்பது தான் அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்துலையும் பேசுவது. நாம் தமிழர், தமிழர்களுக்கு மட்டும்தான் என்பது என்ன ஆகாது, சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். கண்டிப்பாக தமிழர்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா என்கிற ஒரு எண்ணமே நமக்கு இல்லை அப்படின்னே கண்டிப்பாக போயிடுது. அடுத்தது, திஸ் ஃப்ரீடம்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் ஸ்டேட் ஆர் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி வரும்போது ஆர்டிக்கல் 19 ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும், சஸ்பெண்ட் ஆகிடும். ஆஸ் சூன் அஸ் த ஸ்டேட் மன்னிக்கணும், ஸ்டேட் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி கிடையாது, ஸ்டேட் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 19 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், போயிடும். அதே ஆர்டிக்கல் 356ன்னு வரும்போது அந்த இடத்துல என்ன அவசியம் கிடையாது, 19 வந்து சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. 19 வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிமைன் சஸ்பெண்டட். அது எந்த அளவுக்கு வந்து 19 கண்டினியூ ஆகுதோ அந்த பீரியடில் வந்து 19 என்ன பண்ண முடியாது. கண்டிப்பாக நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கலி ஆர்டிக்கல் 19 சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு பேச்சுரிமை இருக்குது அல்லது அசம்பிள் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெரினா பீச்சில் கூடுவது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதெல்லாம் இங்கே சாத்தியமா அப்படின்னா ஆர்டிக்கல் 19 கெட்ஸ் சஸ்பெண்டட் ஆர்டிக்கலி இந்த கேஸ் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி மட்டும்தான். ஸ்டேட் எமர்ஜென்சின் போது என்ன ஆகாது, கண்டிப்பாக 19 கேன்சல் ஆகாது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின் போதும் ஆகாது. ஒரே கேஸு நேஷ்னல் எமர்ஜென்சின் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது இல்லைன்னு வந்து ஆகிடும். அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். 19 வந்து நீங்கள் நேஷ்னல் எமர்ஜென்சின் போது யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனா 19 பார்த்தோம். அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனாக வருது ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கைது செய்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் போட்டு இருக்காங்க. ஜெயிலில் போட்ட பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய சில பாதுகாப்புகள் அடுத்தது, அல்லது வந்து ஒருத்தரை கைது பண்ணி போடணும், கைது பண்ணுவதற்கு முன்பு அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் என்பதை போல் இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிரித்து பார்க்கலாம். அப்படி என்ன இருக்குது, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணிவிட்டு அவர் என்னவே பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக பிடிச்சி ஜெயிலே போடுறாங்க. சில விஷயங்கள் இருக்குது, என்னென்னா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அவருக்கு எதிராகவே அவரை வந்து என்னது, ஆமாம் நான் தான் வந்து தப்பு பண்ணேன், நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ் டார்ச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில படத்தில் வந்து காண்பிப்பாங்க. தனக்கு எதிராக ஒரு மனிதனை நீயே என்ன பண்ண, ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள். தெளிவாக இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்க்ரிமினேஷன் என்கிற அந்த வார்த்தை வந்து தனக்கு எதிராக ஆமாம் நான் தான் பண்ணேன்னு வந்து அடிச்சியோ ஏதோ டார்ச்சர் பண்ணி அவரை ஒத்துக்க வைப்பாங்க. இதெல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. இப்போ யாருக்கா டவுட்டா இருக்கீங்களா? உள்ள வந்தாங்களோ? சரி. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் தான் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கினாங்க அது இது. ஒருவேளை அவர் கொடுத்துட்டே இப்போ வந்து பல இடங்கள்ல எப்படி மாறிட்டோம்னா, இல்லை என்னை டார்ச்சர் பண்ணி வாங்கினாங்க அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு மாற்றி சொல்லக்கூடியது. சில பிரச்சனைகள் இருக்குது அந்த இடத்துல. ஆனாலும் என்ன, ஒரு நிரபராதி இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் இங்கே அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய கோலு. அடுத்தது இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 20ல் டபுள் ஜியோபர்டி என்கிற ஒரு விஷயத்த வந்து பேசுவாங்க. இதுனா டபுள் ஜியோபர்டி அப்படின்னு பார்த்தா, ஜோதா அக்பர்னு ஒரு படம் தெளிவாக எடுத்து பார்த்தா ரித்திக் ரோஷனுடைய இன்னொரு படம் அக்பருடைய இதை வந்து பேசும். அந்த படத்தில் தெளிவாக அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு அகேன்ஸ்டாகவே கிளர்ச்சி பண்ணிவிட்டு இவரை கொல்லணும்னு வருவார்.
அவரை வந்து சண்டை போட்டு பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச பிறகு அவர் என்ன சொல்லுவார் அக்பர், அந்த இன்சிடென்ட் மாடியில் நடந்துன்னு இருக்கும். மாடியில இருந்து அவனை தூக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கீழே போட்டாச்சு. கீழே போட்ட பிறகு அவர் இறந்தாரா, சாகலை. சரி மறுபடியும் மேலே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு முறை போடு அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் போட்ட பிறகு செத்துட்டானா, செத்தாச்சு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த தண்டனை ஒரு முறை கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் முடிஞ்சிச்சு. மறுபடியும் என்ன பண்ண முடியாது. நான் இன்று வந்து ஒரு திருட்டு பண்ணியிருக்கேன், நான் செய்த திருட்டுக்காக எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதம் எனக்கு வந்து ஜெயில் கொடுத்துட்டாங்க. ஜெயில் கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து 6 மாதம், இப்போ நான் வந்து சப்போஸ் ஜான் 2020 கைது பண்ணிட்டாங்க, நான் ஜெயிலில் போட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஜூலையில் வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு நீ வந்து ஒரு திருட்டு பண்ண எல்லாம், அந்த திருட்டுக்காக மறுபடியும் கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை என்னை வந்து கைது பண்ணி போட முடியுமானா, ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான். இதை வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல ராஜாக்கள் வரலாற்றில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தவறை வந்து பண்ணியிருப்பாங்க. பவர் மொத்தமாக அவர்களிடம் இருக்கும்போது இந்த தவறுகள் வந்து நடந்திருக்கு. அதை என்ன பண்ணுறோம், வார்த்தை அதுக்கு என்ன பேர்னா டபுள் ஜியோபார்டி, டிஓயூபிஎல்இ ஜியோ ஜேஇஓபிஏஆர்டிஒய். ஒரு குற்றத்துக்கு ஒன்றுக்கு ஒரே தண்டனை தான். நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்ட தண்டனைகள் கொடுக்க முடியாது. கொடுத்தாச்சா அவர் அவ்வளோதான், அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிட்டாரு, தண்டனை கொடுத்தாச்சு. அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து குற்றம் சாட்ட முடியாது என்பது வந்து பொருள். ஒருவேளை குற்றமே செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுறது, அவருக்கு வந்து சில வாய்ப்புகள் கொடுப்பது. ஒருவேளை அவர் கேஸ் கோர்ட்டில் இருக்குது அது இதுன்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு லாயரை வச்சு அவருக்காக வாதாடுவது அல்லது அவரே அவருக்காக வாதாடி கொள்வது. பல விஷயங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கைது செய்யப்பட்டவருக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல பார்த்தா கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதால் மட்டுமே என்ன ஆகிடாது, என் மீது ஒருத்தர் குற்றம் ஏதோ சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் வந்து திருடிட்டேன், கொள்ளையடித்தேன், கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதன் காரணமாகவே நான் குற்றவாளி ஆயிட்டேனா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தான் அந்த வார்த்தை தெளிவாக பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறேன்னா, கன்விக்ட் தான். கன்விக்ட்னா குற்றம் சாட்டப்பட்டதின் காரணமாகவே ஒருத்தர் என்ன ஆகிட முடியாது, குற்றவாளி ஆகிவிட மாட்டார் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். குற்றம் சாட்டப்பட்டு இருக்கார் என்பது வேற, குற்றவாளி என்பது வேற. இங்கே வந்து என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டு இருக்கார், அவருக்கும் என்ன ஆகணும், கண்டிப்பாக சில பாதுகாப்புகள் கொடுக்கணும் என்பது தான் இந்த ஆர்டிக்கல் 20 என்பது. நம்ம சில விஷயங்கள் தான் பார்க்குறோம், ஆனால் நிறைய இருக்குது. ஒருத்தரை கைது பண்ணோன்னா எப்படி கைது பண்ணணும், என்ன ஏதுன்னு இந்த ஆர்டிக்கல் இங்கே கைது செஞ்சிட்டாங்க. இங்கே வந்து கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது வந்து இந்த பாதுகாவல் சிறைன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் தப்பே பண்ணலை, அதுக்கு முன்னாடியே அவரை என்ன பண்ணலாம், டிடென்ஷனில் வந்து வைக்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில ரவுடிக்கள், அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரவுடிக்களை, கேடிக்கள்னு சொல்லக்கூடிய ஆட்களை என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வச்சுன்னு இருப்பாங்க. இவர்கள் வெளியே இருந்தால் கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன பண்ணலாம், இவர்களை வந்து கைது பண்ணி சிறையில் போடலாம் என்பதை போல் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இன்னும் தப்பு பண்ணலை, ஆனால் வெளியே இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், எலெக்ஷன் டைமில் ஒரு கலவரம் வரும், தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இவனை பிடிச்சி உள்ளே போடலாம் என்பதை போலையும் போடுவாங்க. இதை பின்னாடி பார்க்கலாம். ஆர்டிகல் 20 ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டதின் காரணமாகவே குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அதுக்கு ஒரு லா இருக்குது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சட்டப்படி என்ன பண்ணணும், எல்லாம் தெளிவாக விசாரித்து போதுமான எவிடன்ஸ் எல்லாமே கிடைத்தால் மட்டும்தான் அவர் குற்றவாளி. இல்லாத பட்சத்தில் அவர் என்ன கிடையாது, அந்த இடத்துல குற்றவாளி கிடையாது என்பதுதான் இந்த ஆர்டிகல் 20 என்பது. ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் என்பதும் வந்து மிக முக்கியமான ஒரு ஷரத் இந்த இடத்துல. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா உரிமையும் கொடுத்துட்டோம், மேலே பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, நீ கூடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து உனக்கு என்ன கிடையாது, உயிர் வாழ்வதற்கான ஒரு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, மற்ற உரிமைகள்லாம் கொடுத்து எதுவுமே யூஸ் இல்லை இந்த இடத்துல. கண்டிப்பாக என்னது, உயிருக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல, அவருடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே மிக தேவை. அது இல்லாத பட்சத்தில் மற்ற ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது, எல்லாமே கொடுப்போம், ஆனால் என்ன ஆகுது, உன்னை வந்து எப்போ வேணாலும் ஷூட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா,
மற்ற ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் என்ன கிடையாது, கண்டிப்பாக யூஸ் இல்லை. அப்போ என்ன தேவை இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் அயன் என்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன் படங்கள்னால் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்தது. அந்த பாட்டெல்லாம் யாரும் பார்க்காமலாம் வந்திருக்க மாட்டீங்க. என்ன நடக்குது அப்படியே கண்ணு முன்னாடி நான் சொல்கிறத விட அது நீங்கள் பார்த்ததே ஏற்கனவே மைண்டில் வந்துடும். ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கே திடீர்னு என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மிலிட்ரியோ அல்லது அங்கே வந்து லோக்கலில் கிளர்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள்னு ஒரு ஜீப்பில் வருவாங்க, துப்பாக்கி வச்சுன்னு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்படியே கண்ணு மூடின்னு ஷூட் பண்ணிட்டு சும்மாவே ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, கிளம்பிடுவாங்க அவங்க. இதுக்கு சில நாடுகள் இந்த மாதிரியும் ஒரு ஒழுங்கான டெமோக்ரஸி இல்லாமல் கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேரிடம் மாட்டின்னு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய வந்து வீணாக போயிருக்கு. அப்போ அங்கே வந்து உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா அந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தா பல உதாரணம், பல நாடுகள் அதே போல் இருக்குது. இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருடைய உயிருக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்குறோம். உயிர் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் மற்ற ரைட்ஸ் வந்து அவர் அனுபவிக்க முடியும். அதன் காரணமாக இங்கே என்ன பண்ணுறோன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் என்பது வந்து அடிப்படையாகுது. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் என்பதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக பிற்காலத்தில் வந்து நிறைய கேசஸ் வந்தது. நிறைய கேசஸில் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாமே வந்து ஆர்டிக்கல் 21 கீழே வருது. ஒருத்தருடைய 21க்குள்ளே இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை வந்து 21க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மனேகா காந்தி கேஸ், மேனகா காந்தின்னு நம்ம பொதுவாக சொல்லிடுவோம். மனேகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லேயும் பார்த்தா 21 பற்றி வந்து பேசியிருப்பாங்க. 21 என்கிற ஆர்டிக்கல் என்ன கிடையாது, வெறும் நேரோ ஆர்டிக்கல் கிடையாது, அது ரொம்ப ப்ராடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒருத்தர் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வது, டிக்னிஃபைட் லைஃப் வாழக்கூடிய ஒரு உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தது கல்வி பெறும் உரிமையும் கண்டிப்பாக என்னது 21க்குள்ளே இருக்குது. அடுத்தது பனிஷ்மெண்ட் நீ கொடுக்கறது ஒருவேளை க்ரூயல் பனிஷ்மெண்ட் என்பதை போலெல்லாம் கொடுத்து ஒருத்தருடைய டார்ச்சர் பண்ணக்கூடிய உரிமையெல்லாம் அரசாங்கத்திற்கு கிடையாது. பனிஷ்மெண்ட்டாக அது இந்த மாதிரி தான். ஒருவேளை ஒரு நாட்டில் ஊசி போட்டு கொள்கிறாங்க, ஒரு நாட்டில் வந்து கரண்ட்டு வச்சு கொள்கிறாங்க, எலக்ட்ரிக் சேருன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன ஆகக்கூடாது, ஒருத்தர் வந்து இறக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தா ஒருத்தர் வந்து ஒருவேளை நம்ம மேலே பார்த்தோம் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ்ன்னு குற்றம் சாட்டப்பட்டாச்சு, பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போட்டு ட்ரையலே நடத்தாமல், அதாவது விசாரணையே பண்ணாமல் அப்படியே 10-20 வருஷம் உள்ளேயே உட்கார வச்சோன்னா அதுவும் வந்து ஒருத்தர் வந்து பாதிக்க தான் படுறாரு. அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா, ஸ்பீடி ட்ரையல் நடப்பதற்குண்டான உரிமை, சீக்கிரமாக வந்து விசாரிக்கப்பட்டு ஆமாம் தப்பு பண்ணேன் ஜெயிலில் போடு, இல்லையா என்னை வெளியே விடுங்கிற உரிமை யாருக்கு இருக்குது, அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்குது. ஃப்ரீ லீகல் எய்டு, ஒரு வேளை வந்து அவரால் ஒரு லாயரை வந்து ஹையர் பண்ணி அவர் சார்பாக வாதாடுவதற்கு காசு கொடுக்க முடியல, அவருக்காக என்ன பண்ணணும், அரசாங்கம் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கணும். அடுத்தது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுற இடத்துல அவருடைய அந்த என்விரான்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரினா நிறைய சவுண்டு இருக்குது, அது இதுனா அதனால கண்டிப்பாக என்ன ஆகும், ஒருவேளை ஒரு ப்ரெக்னென்ட் உமன்னா அந்த குழந்தைக்கே பாதிப்பு வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெல்த்தி லிவபிள் என்விரான்மெண்ட் என்பது லைஃப் என்கிற இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ப்ராடாக என்ன பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்துக்கும். இப்போ நல்ல சுகாதாரமான குடிநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், சென்னை கார்பரேஷன் வந்து தண்ணி ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் கேஸ் போட்டுடுறேன். கேஸ் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுவோன்னா, நல்ல சுகாதாரமான தண்ணீர் குடிக்கக்கூடியது ஒருத்தருடைய அடிப்படை உரிமை, அவருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், மக்கள் அனைவருக்கும் நல்ல தண்ணீர் போகணும், இது வந்து கண்டிப்பாக தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 21 வந்து என்னால் ஃபண்டமெண்டல் ரைட் என்னுடையது பாதிக்கப்படுது, நல்ல தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் இது பற்றி சொல்லும்போது சொன்னேன். ப்ரியாம்பிள் ஒருவேளை அதை வச்சு நீங்கள் கேஸ் வந்து இழுக்க முடியாது, ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட் என்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் போடலாம். கோர்ட்டில் கேஸ் போட்ட பிறகு என்ன ஆகுது, கோர்ட் வந்து மோஸ்ட்லி ரைட்ஸை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சாதகமாக வந்திருக்கு. இன்னும் இங்கே பள்ளிக்கரணை வேளச்சேரி தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெருங்குடி அந்த ஏரியா எக்ஸாக்டாக பெருங்குடிக்குள்ளே தான் வருது. பெருங்குடி குப்பை கிடங்கு
அதில் என்ன பண்ணுவாங்க, குப்பைகள் போட்டு தினந்தோறும் எரிக்கக்கூடிய அந்த செயல் நடக்குது. அப்போ என்ன ஆகும், டெய்லி எரிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த ஸ்மோக் வெளியே வரும். ஸ்மோக் வெளியே வருதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய லங் ப்ராப்ளம் வரும். அவர்கள் வந்து எங்களால் வந்து ஒழுங்காக மூச்சு விட முடியல, நல்ல சுகாதாரமான காற்று இல்லை அப்படின்னு ஒரு வேளை வந்து கேஸ் போட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக அங்கேயும் என்ன ஆகும்னா ஒரு என்னது பியூர் ஏர், ஹெல்த்தி ஏர் ரெஸ்பயர் பண்ணக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அது ஃபண்டமெண்டல் ரைட்டு. நீங்கள் வந்து இப்படி வந்து எரித்து அவர்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது இது சரியில்லை. அங்கே வந்து ஒன்று எரிக்காதீங்க, இல்லை ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டு எரியுங்க என்பதை போல் என்ன ஆகும், கண்டிப்பாக அரசாங்கம் வந்து சொல்ல முடியும். சரி, அரசாங்கம் கோர்ட் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆர்டிகல் 21 போதுமாப்பா? அதை பற்றி பேசணுன்னா நம்ம பேசலாம், எவ்வளோ வேண்டுமானாலும். ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றியும் உண்மையிலேயே நிறைய உதாரணங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்துன்னு போகலாம். ஆனால் இழுத்துன்னு போயிட்டோன்னா நம்ம டாபிக்ஸ் முடிக்க முடியாது. 21 போதுமா? அடுத்தது போகலாமா? எஸ் சார். சரி, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். அடுத்தது ரைட் டு எஜுகேஷன். அதாவது 21A என்பது வந்து பிற்காலத்தில் தான் உள்ள 2002ல் 86th அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க. சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் இது உள்ளே ஆட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சில கேசஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 21 ரொம்ப ப்ராடானது அப்படின்னு பேசும்போது 21க்குள்ளே ரைட் டு எஜுகேஷனும் இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன், 14 வயது வரை வந்து ஒரு குழந்தைக்கு கல்வி கற்கக்கூடியதும் கண்டிப்பாக அவருடைய அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உரிமை என்பது போல் ஏற்கனவே 21ல் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பிற்காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ணாங்க, இந்த ரைட் டு எஜுகேஷன் என்கிற ஒரு பார்ட்டை வந்து உள்ள கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. அதில் பார்த்தா அந்த 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிற வார்த்தையில் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 6 வயதிலிருந்து கல்வி என்பது போல் இருந்தது இந்தியாவில். 6 வயதிலிருந்து அப்படின்னா என்ன ஆகுது இந்த இடத்துல, ரைட் டு எஜுகேஷன் இல்லையா? சரி விடுங்க. 21A ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துலன்னா இந்த ஆர்டிக்கல் பின்னாடி பேசப்பட்டு இருக்கும். பின்னாடி என்ன இருக்குது, ஆர்டிக்கல் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கா? இந்த பேஜ் நம்பரு, ஆர்டிக்கல் பேஜ் நம்பர் 9, ஆர்டிகல்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல பின்னாடி, அதுலேயும் வெறும் ரைட் டு எஜுகேஷன் தான் இருக்கா? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், ரைட் டு எஜுகேஷன். பட் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கோங்க, என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரைட் டு எஜுகேஷன் உள்ளே ஆட் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபண்டமெண்டல் ரைட், அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் குழந்தைகளுக்கு உரிமை. அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பேரண்ட் அல்லது ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாதுகாவலருக்கு ஒரு கடமை. என்ன கடமைன்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டியது பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு கடமை என்பது போல் வந்து இந்த பாயிண்ட் மாறும். இதுக்கு அடுத்தது எஃப்டி பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பாருங்கள், அந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக என்ன ஆட் பண்ணிடுறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரிஜினலாக இந்த 10 பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 1976ல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இது உள்ளே வந்ததுன்னு ஒரு அவுட்லைன் பார்த்தோம். இப்போ அடுத்த டாப்பிக்காக அதை பார்க்கலாம். 1976ல் இந்த 10 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி வரை இருந்தது. 11வது பாயிண்ட்டாக என்ன பண்ணாங்க, அங்கே குழந்தைக்கு உரிமைன்னு வரும்போது இங்கே என்ன பண்ணிடுறாங்க, எ பேரண்ட் ஆர் கார்டியன் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் ஆஃப் ஹிஸ் சைல்டு ஆர் ஆஸ் த கேஸ் மே பி வார்ட் between the age of 6 and 14 years.
ஒருவேளை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்கிற பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைக்கு 6 வயதிலிருந்து 14 வயது வரை கல்வி கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. பெற்றோர் பாதுகாவலருக்கு கடமை. இங்க வந்து குழந்தைக்கு உரிமை. கல்வி கற்கக்கூடியது அவருடைய உரிமை. கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும் என்பது அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்வி பெறுவது குழந்தைகளினுடைய உரிமை. நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஒருவேளை வந்து அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பாவர்ட்டி அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக அந்த பாவர்ட்டி சர்க்கிளை எப்படி வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இவ்வளோதான். ஒரு குழந்தைக்கு வந்து ஒழுங்கான ஒரு கல்வி அறிவு கிடைத்ததுன்னா அது என்ன ஆகும், படிச்சுட்டு ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிடும். நல்ல வேலைக்கு போயிட்டா சம்பாதிக்கும். சம்பாதித்த பிறகு அந்த குழந்தை என்ன ஆகாது, கண்டிப்பாக பாவர்ட்டிக்குள்ளே விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் படிக்கலை என்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட முடியாது, ஒரு பெரிய வேலைக்கு வந்து நல்ல வேலைக்கு போக முடியாது. போதுமான அளவுக்கு இன்கம் இருக்காது. இன்கம் இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பத்தாததுக்கு எஜுகேஷன் என்பது வந்து இந்தியாவுடைய ஹெச்டிஐ கால்குலேட் பண்ணணும், அது இதுன்னா எல்லாத்துலேயுமே எதை தான் பார்க்குறாங்க, ஹெச்டிஐ இருக்குது என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன, லிட்ரஸி ரேட் என்ன, இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், ஹெச்டிஐ கால்குலேட் ஆகுது. அப்போ கல்வி பெறாமல் இருக்காங்க குழந்தைகள்னா ஹெச்டிஐயில் இந்தியா பின்னாடி தான் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக கல்வி அறிவு கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, ரைட் டு எஜுகேஷன் என்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும் கல்வி என்ன அபியான், அது சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏ என்கிற திட்டத்தின் கீழ் சர்வ சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா, சர்வனா அனைவருக்கும் கல்வி திட்டம். 21A பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னன்னா என்னது, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ கம்பல்சரி, இலவச மற்றும் கட்டாய கல்வி. அடுத்தது பார்த்தா என்ன அமெண்ட்மெண்ட்டு, 86 அமெண்ட்மெண்ட் 2002, அவ்வளோதான் இங்கே பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. இதை ஆட் பண்ணும்போது பேரலாக டியூட்டிஸ்லேயும் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ஆர்டிகல் 22 பற்றி பேசும்போது 22ன்னு வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்து கைது பண்ணிட்டாங்க அல்லது வந்து என்ன பண்ணுறாங்க, டிடென்ஷன். அவர் தவறு செய்வதற்கு முன்பே என்ன பண்ணியிருக்காங்க, அவர் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக அவரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டு சிறையில் வைப்பது என்பது போலலாம் நீங்கள் நிறைய வந்து பார்ப்பீங்க. ஜம்மு காஷ்மீரில் பல தலைவர்களை வீட்டு சிறையில் தான் வச்சுருக்காங்க. வீட்டு சிறை. இன்னொரு பெண்மணி இரோம் ஷர்மிளா, மணிப்பூர், அவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்க என்பது தான் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு கேஸு. அவரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி மாற்றி இரோம் ஷர்மிளா கிட்டத்தட்ட ஒரு 15-17 ஆண்டுகளுக்கு மேலேயே கண்டிப்பாக இரோம் ஷானு ஷர்மிளா இப்போ இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மா. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் தான் ஆகியிருக்கும். அயன் லேடி ஆஃப் மணிப்பூர் என்று அழைக்கக்கூடிய எலெக்ஷனில் நின்னாங்க. எலெக்ஷனில் மிக மோசமான ஒரு ஓட்டுகள் தான் வாங்கினாங்க. என்ன மாதிரி அங்கே மணிப்பூர் எலெக்ஷனில் ரொம்ப கம்மி, 54 56 7ங்கிற மாதிரி தான் ஏதோ வாங்கினாங்க. அது இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியாகவும் கேட்டாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க, அந்த ஓட்டுடைய எண்ணிக்கை என்ன என்பதை வந்து ஒரு கேள்வியாகவே கண்டிப்பாக மன்னிக்கணும். 90 ஓட்டு. ஷர்மிளா ரிசீவ்டு 2016 90 ஓட்டு. இது ஏற்கனவே கேட்ட கேள்வி. இப்போ எக்ஸாமில் 2016 வந்து என்ன வரலாறு இவர்களுடையது. இது அரெஸ்ட்டுக்குள்ளே ஏன் இதை வந்து இப்போ கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தா, ஷி ஹாஸ் பீன் கால்டு த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கர். உணவு சாப்பிடாமலே என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருடம் என்ன பண்ணியிருக்காங்க, உணவு ஏதும் சாப்பிடாமல் உண்ணாவிரதம். உணவு சாப்பிடாமல் எப்படி உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த இது பார்த்தாவே தெரியும். ஃபோர்ஸ்டு ஃபீடிங், மூக்கு வழியாக என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு தேவையான ஏதோ குளுக்கோஸோ எது என்ன கொடுக்குறாங்க எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. அது மூக்கு வாயிலாக உள்ளே கொடுத்து அவரை வந்து உயிரோடு வச்சுருக்காங்க. அவருக்கும் என்ன மணிப்பூரில் என்ன ஆகுது, கண்டிப்பாக இந்த ஏஎஃப்எஸ்பிஏ சட்டம் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்கிற இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுங்கள், ரிப்பீல் பண்ணுங்கள். ஃபார் த அபாலிஷன் ஆஃப்
ஆப்ஸ்பா ஆக்ட் 1958 மணிப்பூரில், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர்னு சில மாநிலங்களில் இருக்குது. இது தேவையில்லை, இது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தட் அப்ளைஸ் டு த 7 states அண்ட் கிராண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். சரி, இவரை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க என்னன்னா சூசைட் ட்ரை பண்ணுறாங்க எதுவும் சாப்பிடாம இருக்கிற பட்சத்தில். அது கண்டிப்பாக ஐபிசி சொன்னல, ஐபிசியில் வந்து அந்த ஐபிசி சூசைடு ஒரு ஐபிசி என்ன செக்ஷன் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் வரல. என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து சூசைடு ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அதுவும் என்ன ஆகுது, கண்டிப்பாக ஒரு தவறு தான், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதிகபட்சமாக ஓராண்டு வரை என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு ஐபிசி செக்ஷன் ஃபார் சூசைட் வந்து அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து போட முடியும். அப்படி அரெஸ்ட் பண்ணி வந்து ஒருத்தரை போடுற பட்சத்தில் இப்போ 309 இப்போ ரீசெண்டாக இதையும் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கம் வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஏன் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் பேசினது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சூசைட் பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை போயிட்டு காப்பாற்றுறீங்க. காப்பாற்றிய பிறகு நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ண, ஆனால் சாகலை. சூசைட் பண்ண ட்ரை பண்ணது அஃபென்ஸு. அதன் காரணமாக என்ன பண்ணுறோன்னா, whoever attempts to commit suicide and does any act towards the commission of such offense shall be punished with simple imprisonment for a term which may be extended to 1 year. அதிகபட்சமாக ஒரு வருடம் ஜெயில் அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் என்பது போல் இருக்குது. அவரை என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து சாப்பிடல, இறந்து போவதற்கு சூசைடுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வைப்பாங்க. அந்த 1 வருஷம் முடிய போதா, மறுபடியும் அந்த அம்மா சாப்பிடாமல் இருப்பாங்க. மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அதே தவறு பண்ணுறீங்க. அதாவது இந்த பாயிண்ட்டும் பாருங்கள், டபுள் ஜியோபார்டி நான் பேசும்போது ஒரு திருட்டு பண்ணிட்டேன், மறுபடியும் அதே திருட்டை தான் காரணமாக காண்பித்து என்னை வைக்க முடியாது. மறுபடியும் இன்னொரு கடையில் போயிட்டு என்ன பண்ணுறேன், திருடுறேன் அப்படின்னா இன்னொரு திருட்டுக்கு எனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு சூசைட் தவறு, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் வைப்பது. மறுபடியும் என்னன்னா 1 வருஷம் முடிந்த பிறகும் மறுபடியும் வந்து உணவு கொள்ளலை, அட்டெம்ப்ட் டு சூசைட், மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணு, ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இதை போலவே இருந்தது. இதுக்கு வந்து நிறைய பேர் பேசினது, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பாக என்ன கிடையாது, சரி கிடையாது, இந்த லா வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அரசாங்கத்தின் மீது ப்ரெஷர். ஒருத்தன் சூசைடுக்கு போகிறான்னா அவன் ஏன், கண்டிப்பாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு தான் கண்டிப்பாக போகிறான். நார்மலாக இருக்கக்கூடிய ஆள் வந்து சூசைட் ட்ரை பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூசைட் பண்ணி அவன் சாகாமல் பொழைச்சிட்டானா அவனை வந்து எப்படி வந்து நேர்வழிப்படுத்துறது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்பதெல்லாம் எதுவும் பண்ணாமல், மாறா நீ சூசைட் ட்ரை பண்ண, ஏன் செத்து போல என்பது போல் கேட்பது போல் தான் இந்த ஆர்டிகல் 309 இருக்குது. 309 என்பது வேண்டாம் என்று நிறைய என்ன பண்ணின்னு இருக்காங்க. இது இருக்கா, இப்போதைக்கு எடுத்துட்டாங்களா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க என்னன்னு. சரி, அரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு உதாரணம், அந்த இரோம் ஷர்மிளாவுடைய கேஸ் வந்து நான் காண்பித்தேன். இதை போல் என்ன ஆகுது, ஒருவேளை ஒரு பெண்மணியை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்குங்கிற மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும், காலையில் இந்த டைமுக்கு அப்புறமா தான் பண்ணணும், இந்த ஒரு பெண் கான்ஸ்டபிள் போயிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். அவர் வந்து ஏற்கனவே ஏதோ வந்து அடிபட்டு இருக்குது, உடல்நிலை சரியில்லை, அவர் என்ன பண்ணணும், ஜெயிலுக்கு கொண்டு போகாமல் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். அல்லது வந்து கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இவர் இந்த குற்றம் செய்தார், இதற்கு போதுமான ஆதாரம் இருக்குது, இதன் காரணமாக தான் என்ன பண்ணுறோம், பெனிக்ஸ் மற்றும் அவருடைய அப்பா ஜெயராஜை வந்து என்ன பண்ணுறோம், ஜெயிலில் போடுறோம் அப்படின்னு நம்ம ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போயிருக்கணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார்னா, அந்த விஷயங்கள் பார்க்கணும், உண்மையிலேயே அந்த அவர்கிட்டையும் கேட்கணும், ஆமாம் வாங்க நீங்கள் தான் பண்ணீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு, அவர் ஆமாம் இல்லை ஏதோ சொல்ல போகிறாரு, ஆமான்னு சொல்லிட்டா எடுத்து போட்டுடலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு வேளை விசாரணை பண்ணணும், நாங்கள் வந்து மறுபடியும் இங்கே கூப்பிட்டுன்னு வரோம், அதாவது ப்ரிசனுக்கு ஒரு சைட் போட்டுடலாம், ப்ரிசனுக்கு போட்ட பிறகு தான் மறுபடியும் என்ன ஆகும்னா நாங்கள் வந்து விசாரணைக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகளும் நடக்கணும். ஒரு தவறு என்ன, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, கைது செய்யப்பட்டவரை பார்த்து இருக்கணும், பார்க்கலை,
அங்கே சிறையில் இருக்கக்கூடிய டாக்டரும் இது பண்ணியிருக்கணும், அவரை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க எல்லாமே தெரியுதுன்னா இவங்க அடி வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இருக்குது, அந்த இடத்துல வந்து பல உரிமை இருக்குது. கைது செய்யப்பட்டதாலே என்ன ஆகிட மாட்டார். நம்ம ஆர்டிகல் 20 தெளிவாக பார்த்தோம். ஒருத்தர் கைது செய்யப்பட்டதின் காரணமாகவே அவர் குற்றவாளி என்று சொல்லிட முடியாது. அவர் தவறுதலாக என்ன பண்ணியிருக்கலாம், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு வந்து விசாரித்த பிறகு ஆமான் போதுமான எவிடன்ஸ் வந்தால் தான் ஹி வில் பி கிரிமினல். இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட், இது இன்னும் கூட நிறைய உதாரணங்கள் நிறைய வகையாக வந்து கொண்டு போகலாம். போதும். அடுத்தது டிடென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் இன்னும் தவறு செய்யலை, ஆனால் வெளியே இருந்தால் கண்டிப்பாக அவரால் ஒரு பிரச்சனை வரும் என்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஒருத்தர் தவறு செய்வதற்கு முன்பே அவரை வந்து கைது பண்ணி சிறையில் வைக்கலாம், அல்லது வந்து ஹவுஸ் அரெஸ்ட் என்பது போல் வைக்கலாம். அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. யாரை வேண்டுமானாலும் எடுத்துன்னு போயிட்டுலாம் என்ன பண்ண முடியாது, சும்மா டிடென்ஷனில் வைக்க முடியாது. இவர் வெளியே இருந்தால் பிரச்சனை என்பது போல் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவரை கொண்டு போயிட்டு உள்ளே வந்து வைக்க முடியும் சிறையில். அதுக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் 3 மாதத்துக்கு மேலே அப்படின்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு கமிட்டி வந்து ஆமாம் இவர் இருந்தால் பிரச்சனை என்பதை போல் போதுமான அளவுக்கு எல்லா விஷயம் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணோம். அது இது எல்லா ப்ரொசீஜர்ஸும் இந்த இடத்துல ஒருத்தரை கைது பண்ணால் இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்பது போல் இந்தியாவில் மிக தெளிவாகவே இருக்குது. பட் நமக்கு அந்த விஷயம் தேவையில்லை. நம்ம இங்கே வந்து ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துன்னு இருக்கோம். அந்த சட்ட நுணுக்கம் வந்து அந்த அளவுக்கு சொன்னது போதும், அதை தாண்டி பெரிதாக தேவையில்லை. ஆர்டிகல் 22 ஒருத்தர் கைது செய்யப்படுவது அல்லது அந்த பாதுகாவல் சிறை என்கிற என்பதிலிருந்து பாதுகாப்பு, கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு என்ன இருக்குது, சில பாதுகாப்புகள் இருக்குது. ஆர்டிகல் 22 பேசுது. ஆர்டிகல் 23 பார்த்தா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். இப்போது இந்த டிராஃபிக்கிங் அல்லது வந்து இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு பார்த்தா, டிராஃபிக் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஆணையோ அல்லது பெண்ணை குழந்தைய என்ன பண்ணுறது, காசுக்கே வாங்குவது அல்லது விற்பனை செய்வது. காசுக்கு வாங்குவது விற்பனை செய்வதெல்லாம் அதிகபட்சமாக இங்கே யார் தான் மாட்டுவாங்கன்னு பார்த்தா, ஒன்று குழந்தைகள் அதிகமாக மாட்டுவாங்க. குழந்தைகளிலும் பெண் குழந்தைகள் பிரச்சனைக்குரியவர்கள்னா அவர்கள் மாட்டுறாங்க அந்த இடத்துல, அவர்கள் பிரச்சனை கிடையாது. சமூகம் அதை போல் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தைகள் மீது நிறைய என்னது சொசைட்டி ஒழுங்காக இல்லை. அடுத்தது பார்த்தா பெண்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்காக அவர்கள் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துன்னு இருப்பாங்க, ஒரு ஏஜென்ட்டு யாரோ நடத்தின்னு இருப்பாங்க ஒரு பாலியல் தொழிலை. இவங்க என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு வந்து காசு கொடுத்துட்டு 15,000 20,000 ரூபாய்க்குன்னே ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறது விலைக்கு வாங்கிட்டு அவர்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வைத்து அவர்களை வந்து சித்திரவதை பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் இங்கே என்ன சொல்கிறோன்னு பார்த்தா டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் இந்த டிராஃபிக்கிங் என்கிற ஒரு பிரச்சனை வந்து மிக உலக அளவில் பல நாடுகளில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மோசமான பிரச்சனைகளில் டிராஃபிக்கிங்கும் இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூ. இது நடந்துன்னு தான் இருக்குது. சில படங்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இதை பற்றி எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு படம் காக்கி சட்டை என்கிற படத்தில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது அஜித் குமாரும் அவங்க இன்னொரு பொண்ணு பிரியா லக்ஷ்மி மேனன் அவங்க பேர், தங்கச்சின்னு வந்து அவங்கள ஏதோ கடத்தின்னு இந்த மாதிரி இந்த டப்பாக்குள்ளே போட்டு அடைக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டெய்னரில் பெண்களை அனுப்பக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மிக மோசமாகத்தான் என்ன ஆகுது, பெண்களை வந்து இந்தியா நடத்தின்னு இருக்கு. பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய இதே சமூகத்தில் பெண்களை வந்து போதைப் பொருட்களாக பாலியல் பொருட்களாக பார்க்கக்கூடிய பல ஆண்களும் இந்த இடத்துல இருக்காங்க. இதுதான் இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து இங்கே ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் கமாடிட்டி, அவர்களை வாங்குவது விற்பனை செய்வது இதெல்லாம் வந்து சாத்தியமில்லை. ஃபோர்ஸ்டு லேபர் என்கிற பட்சத்தில் இது வந்து இன்னும் பல வகையாக வந்து நம்ம பேசலாம். ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு தொழில் செய்வ விருப்பம் இல்லை, ஒரு தொழில் செய்ய அப்படின்னு பார்த்தா
இப்போ எங்கிட்டயே ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணாரு, தாம்பரம்ல பாலிட்டி எடுங்கன்னா, பாலிட்டி நெறைய இங்க எடுத்துட்டேன் சார், மறுபடியும் வேண்டாம். நான் டி நகர்ல எடுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இல்ல நீங்க அங்க தான் எடுத்தாகணும் அப்படின்னு. இது உண்மையிலேயே ஒரு இஷ்யூ நடந்தது. அங்க இருக்கிற பசங்க, தாம்பரம் பசங்க ஒருத்தர அனுப்புங்கன்னாங்க. ஆனா அவரு என்னன்னா, இல்லங்க நான் நெறைய முறை அங்க எடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம், நான் அங்க போல. நான் மறுபடியும் என்ன பண்றேன், டி நகர்ல கன்டின்யூ பண்ணிக்கிறேன். இங்க நான் அந்த அளவுக்கு எடுக்கல. இங்க இருக்கிற பசங்களுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் அவர ஃபோர்ஸ் பண்ணி, இல்ல நீங்க அதான் பண்ணணும். அது பண்ணி இருக்க முடியும். ஆனா ஒருத்தருடைய விருப்பத்திற்கு எதிரா அங்க என்ன பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம செயல்படுவது, அதுக்கு பேர் தான் இங்க என்ன சொல்லிடுறோம்னா, ஃபோர்ஸ்டு லேபர். ஒருத்தருக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர கட்டாயப்படுத்துறோம்னா, ஃபோர்ஸ்டு லேபர். இதுவும் சரியா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக ஒருத்தர வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை வாங்குவதெல்லாம் கண்டிப்பாக அ ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலா தான் போது. இப்போ அந்த இதுவும் பாருங்க, பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம், அந்த பெண்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து விருப்பப்பட்டு நான் இந்த தொழில தான் வந்து தேர்ந்தெடுப்பேன். பொறக்கும்போது யாராவது ஆசைப்பட்டு வராங்களான்னா கிடையாது. வேற வழி இல்லாம தான் என்ன பண்றாங்க, சிலர் குடும்பத்த காப்பாத்தணும் அது இதுன்னு போயிடுறாங்க. இன்னும் பல பேர், சிலர் அப்படி போனாலும், பல பேர் எப்படி தான் வராங்கன்னா, ஃபோர்ஸ்டு லேபர் தான். இத வந்து பண்ணலன்னா என்ன பண்ணுவேன், உன்ன வந்து அ சில பிளாக்மெயில்கள் பண்றது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் விருப்பம் இல்லாமல் தான் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. இதுவும் இந்தியால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ அப்படின்னு எடுத்து அந்த டாபிக்ல படிச்சீங்கன்னா, இந்த டிராஃபிக்கிங், இந்த ஃபோர்ஸ்டு லேபர் படிக்காமலாம் என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து வெளியே வர முடியாது. சோஷியல் இஷ்யூல இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டிராஃபிக்கிங் என்பது, பெண்கள், குழந்தைகள் கடத்தப்படுவது உலக அளவுல பல நாடுகள்ல நடக்குது. இந்தியாலயும் கண்டிப்பா நடந்துன்னு தான் இருக்கு. பட் இந்தியால வந்து சில இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அப்பப்போ நியூஸ்ல வரும். அ கஜினி படத்திலயும் ஹசீனா அவர்கள் வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவது போல் வந்து ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க. அங்கங்கே கண்டிப்பாக நடக்கும். சில டைம் வந்து என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளுக்கே கூட வந்து அது புரியாது. உண்மையிலேயே நம்ம கடத்தப்பட்டு இருக்கோம். அது இதுன்னு வந்து குழந்தைகளுக்கு புரியாம போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு. அவர்கள கொண்டு போயிட்டு ஒரு கொத்தடிமைகளாக ஏதோ ஒரு வேலை வாங்கறது. குழந்தைகள வாங்கிட்டா அவர்களுக்கு எதுவும் ஒண்ணும் புரிய போறது கிடையாது. வெறும் உணவு மட்டும் குடுத்துட்டு, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில உட்கார வச்சுட்டு, "இத பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டா, கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ண போறாங்க, அவர்கள் போயிட்டு என்ன யூனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஒரு தெளிவா காம்பவுண்ட் போட்டு மறைச்சுட்டா, எது வேண்டுமானாலும் பண்ணலாம். இதெல்லாம் கூட நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் வந்து சரியானதா? இது சமூகத்தில் எந்த மாதிரி இருக்கு? நான் என்ன பண்ணுறேங்கிறது என்னால வெளிய சொல்ல முடியுது அப்படின்னா, அது கண்டிப்பாக சரியான தொழில், தெளிவா தான் இருக்கு. நான் இப்படி ஒரு அ குழந்தைகள வச்சு பண்ணின்னு இருக்கேன். ஒரு பாலியல் தொழில் என்பது போலலாம் போதுன்னா, அது என்னால சமூகத்தில் வந்து ஓப்பனா, ஆமா நான் இதுதான் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, எது சொல்ல முடியலையோ, அதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, எந்த கட்டத்திலயும் வந்து அது மனிதர்களுக்கும் புரியணும். இன்னும் இந்த இஷ்யூ எல்லாம் டீப்பா போனா எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சோஷியல் இஷ்யூஸ்குள்ள போகும்போது, இந்த மாரல் சயின்ஸ் என்கிற கிளாஸஸ்லாம் ஸ்கூல்ல கண்டிப்பாக ஒரு பர்ட்டிகுலர் பீரியட வந்து குடுத்திருப்பாங்க. ஆனா, என் ஸ்கூல்லயே கூட என்ன நடக்கும்னா, மாரல் சயின்ஸ்னா அந்த கிளாஸ வந்து இன்னொருத்தர் கடன் வாங்கிடுவாங்க. மாரல் சயின்ஸ்ல நான் மேத்ஸ் எடுத்துடுறேன். நான் வந்து பிசிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு போதனைகள் குழந்தைகளுக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வரணும். என்ன மாதிரி வாழணும், பொய் சொல்லக்கூடாது, அது இதுன்னு வந்து அந்த சிறு வயதிலிருந்தே வந்து அந்த குழந்தைகளை அதைப்போல் கொண்டு வந்தா, அவர்கள் பிற்காலத்துல அந்த நல்ல எண்ணங்கள் தான் அவர்களுடைய மூளையில் விதைக்கப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் உண்மையிலேயே நல்ல ஒரு குழந்தைகளாக வருவாங்க. பல இஷ்யூஸ் அதில எனக்கு வந்து ரீசென்ட்டா பட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் என்பது என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டா வந்து விட்டுர்றாங்க. நீதி போதனைகள், அது புத்தருடையதோ அல்லது வந்து ராமருடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கட்டும், ஜீசஸ் தான் இருக்கட்டும், இவரு ப்ராஃபட் முகமதுடையதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி என்ன பண்ணணும், நாம நல்லவர்களாக இருக்கணும் என்கிற விஷயம் எல்லாம் குழந்தைகளுக்குள்ளேயும் நம்ம விதைச்சு விட்டோம்னா, பிற்காலத்தில் அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு இந்திய நாட்டிற்கு எதிராக எந்த செயலிலும் ஈடுபடாது. ஒரு நல்ல சமூகமாக இருக்கும். அது சமூகத்த மாற்றணும்னா, இப்போ பெரியவர்களிடம் மாற்றம் கொண்டு வர முடியாது. குழந்தைகளிடத்தே கொண்டு வரணும்னா, அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் மிக அவசியமாவுது. சரி, அடுத்தது ஆர்டிக்கிள் 24.
24. Prohibition of employment of children in factories, mines, hazardous இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. இங்கே வந்து பல விஷயத்தை கொண்டு வரலாம். ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக ஃபேக்ட்ரி, ஒரு அபாயகரமான ஒரு ஃபேக்ட்ரி அல்லது வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு மைன் என்பது போல் இந்த இடங்களில் வந்து பணியமர்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பணியமர்த்தக்கூடாது. Prohibition of employment of children below 14 years of age. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பணியில் அமர்த்தக்கூடாது என்பதை போல் இந்த ஆர்டிக்கல் 24. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரைட் டு எஜுகேஷன் வந்த பிறகு ஒரு கேள்வி எழுந்தது. என்னது, ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் தானே பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹோட்டல் தான், ஹோட்டலில் என்ன பண்ணின்னு இருக்கேன், அந்த குழந்தை வந்து பிளேட் எடுத்து கொடுக்கறது அல்லது பிளேட் வாஷ் பண்ணக்கூடிய வேலை தான், அதுனா ஹசார்டஸா என்பதை போல் வீட்டு வேலைகளில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்துவது இதையெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக 2006 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து நீங்கள் எந்த விதமான தொழிலையும் என்ன பண்ண முடியாது, அது ஹோட்டலோ அல்லது வீட்டு வேலையோ எதுலேயுமே கண்டிப்பாக குழந்தைகளை பணியமர்த்தக்கூடாது என்பதை போல் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து மாற்றிட்டாங்க. ஒரிஜினலாக ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இப்படி தான் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் மைன்ஸுங்கிற மாதிரி தான் போகுது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி மைன் என்பது போல் தான் இங்கே வந்து அந்த கதை ஓடுதா. இப்போதைய சுச்சுவேஷன், நீங்கள் எந்த விதமான வேலையிலையும் என்ன பண்ண முடியாது, ஒரு குழந்தையை ஈடுபடுத்த முடியாது. இப்போ ஏதாவது ஹோட்டலில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு குழந்தை தொழிலாளர் என்பதை போல் பார்க்க முடியுமானா, அவர்கள் தெளிவாகவே வந்து ஹோட்டல்லையே கூட போட்டு வச்சுருப்பாங்க, வி டோன்ட் எம்ப்ளாய் சைல்டு லேபர் என்பது போல் மிக தெளிவாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கும். குழந்தைகளை கண்டிப்பாக பணியில் அமர்த்தக்கூடாது. ஒருவேளை என்ன பண்ண முடியும்னா, ஒரு அப்பா வந்து ஒரு ஹோட்டல் நடத்தின்னு இருக்காரு, அந்த குழந்தையும் கூட என்ன பண்ணலாம், ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு உட்காந்துட்டு ஏதோ பில் போடுறது அது இதுன்னு ஏதோ பண்ணலாம். அந்த மாதிரி கூட படிச்சுன்னு எது வேணாலும் பண்ணலாமே தவிர, ஒருவேளை அது வந்து குடும்பத்தினுடைய தொழிலாக தான் இருக்குது, அதெல்லாம் வந்து அலோட் தான். ஆனால் படிப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வெறும் இதை மட்டும்தான் பண்ணுறாங்க. ரீசெண்டாகவும் இப்போ பார்த்தா ஒரு 2 குட்டி பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி சைக்கிளில் வந்து இந்த டீயோ அல்லது கபசூர குடிநீர் எதையோ என்ன பண்ணாங்க, கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அந்த அம்மா என்னன்னா, அவருடைய கணவன் இறந்துட்டார், நான் ஆவின் அமைப்பதற்கு பலமுறை விண்ணப்பித்தேன், எனக்கு வந்து அது கிடைக்கல, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் என்னாச்சு, அந்த குழந்தைகளும் வந்து விற்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டார்கள்னு 2 குழந்தைகள் வந்து விற்பது. அடுத்தது பார்த்தா அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அடுத்தது இவர்களை வந்து நாங்கள் என்னது வேலையில் பணியில் தான் இருக்காங்க, இவர்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கவர்மெண்ட் கஸ்டடியில் எடுத்துகிட்டு வளர்ப்புக்காக ஏதோ ரெடி பண்ணாங்க. அந்த குழந்தைகள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அழுத கதைகள், அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போது ரீசெண்டாக ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இருக்குது. என்ன பண்ண முடியாது, எந்த விதமான வேலை வாய்ப்புகளிலும் கண்டிப்பாக குழந்தைகளை ஈடுபடுத்த முடியாது. அதுவும் அந்த குழந்தைகள் 2 பேரும் உருது பேசக்கூடியவங்க. மேலே இந்த நார்த்து தமிழ்நாடு பார்த்தா வரலாறு மிக தெளிவாக பார்க்கணும். இப்போ நான் உருது பேசக்கூடிய ஆள்னால் நான் தமிழன் என்பது இல்லைன்னு ஆகிடாது. அந்த வரலாறு என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த வேலூர் ரீஜன், முன்னாடி நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுன்னு பேசப்பட்ட அந்த வேலூர் ரீஜனாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இந்த பக்கம் போகக்கூடிய கிருஷ்ணகிரியிலலாம் உருது பேசக்கூடிய ஆட்கள் மிக அதிகம். அது வந்து ஆர்காடு நவாபினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. நவாபே உருது பேசக்கூடிய ஆளாக தான் இருந்தார். அப்படின்னா அங்கே இருந்த மக்களும் என்ன தான் பண்ணியிருக்காங்க, உருது பேசக்கூடிய ஆட்கள் தான். உருது பேசுகிறவனுக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படின்னு ஒரு, அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு என்பதும் என்ன கிடையாது, தமிழ் பண்பாடுன்னு சொன்னாலும் இங்கேயே செட்டில் ஆனவங்க பல நூற்றாண்டுகளாக பல பேர் வந்து மலையாளத்தை பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த கோயம்புத்தூர் பக்கத்துலலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கன்னியாகுமரியில் வந்து நிறைய அந்த மாதிரி வந்து பார்க்க முடியும். ஆனாலும் அவர்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூர்வீகம் என்னன்னா தமிழ்நாடு என்பதை போல் தான் போகும். சரி, வெளியே போகிறோம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது ஆர்டிகல் 25, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். இது ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுது இந்த இடத்துலன்னு பார்த்தா, நான் என்ன பண்ணலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டேன். அடுத்தது பார்த்தா அந்த
மதத்தை வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன் தான், எது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தா ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் அப்படிங்கிற இந்த இது இப்போ நான் முஸ்லீமு, நான் என்ன பண்ணலாம், நான் நமாஸ் பண்ணலாம், குரான் படிக்கலாம், ஹதீஸ் படிக்கலாம், ஏதோ வந்து என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அடுத்தது என்னால் என்னவும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ப்ரொபகேட்டும் பண்ணலாம். ப்ரொபகேட் பண்ணுறதுன்னா என்னது, இஸ்லாமில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, நல்ல கோட்பாடுகள் இருக்குது. ஒரு மனிதன் என்ன பண்ணக்கூடாது, எந்த சுச்சுவேஷன்லையும் போய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது, இதுன்னு வந்து பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல கோட்பாடு அப்படின்னு நான் சொன்னால், இது என்கிட்டயும் இருக்குது, இந்து மதத்துலேயும் இருக்குது. நான் ஒன்று சொல்வேன், அவர் ஒன்று சொல்லுவார். சொல்லிவிட்டு ஓகே நல்ல மதம் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டால், இஸ்லாம் வந்து அவர் இங்கே பாயிண்ட் என்ன, ப்ரொபகேட் பண்ணுறதுன்னா நான் சொல்லலாம், என்னுடைய மதத்தில் இது இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, நீயும் முடிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லக்கூடிய, நீ மொத்தமாக மதத்தையே மாறலைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல விஷயம், இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணு. நானும் என்ன பார்க்குறேன், புத்தர் இதெல்லாம் நான் நிறைய வந்து பேசுவேன். புத்தரனுடைய அந்த எண்வழி பாதை, அந்த 8 பார்ட்ஸ் அவரை வந்து என்னென்ன சொல்கிறாரு என்கிற அந்த நல்லொழுக்கம், நல்ல எண்ணங்கள், இதெல்லாமே கண்டிப்பாக என்னது, அது புத்தர் தான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக நேச்சுரலாகவே ஒரு மனுஷனாக இருக்கானா அதை போல் இருக்கணுங்கிறது தான். அதான் ப்ரொபகேட் பண்ணலாம். இது சிலர் பார்த்திங்கன்னா, நான் இதில் பார்த்தேன், ஒரு முறை வீட்டுக்கு போகும்போது சென்ட்ரல் அந்த சப்வே ஏறி இறங்குனா அங்கே என்ன பண்ணாங்க, சிலர் கிறிஸ்டியானிட்டியை ப்ரெச் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. கிறிஸ்டியானிட்டியில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அன்று நான் கவனித்த ஒரு வார்த்தை, லைட்டை கண்டுபிடித்தவரின் மதம், எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்தவரின் மதம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் ஒரு போதனை பண்ணின்னு இருந்தாங்க. அது லைட் அப்படின்ன உடனே எனக்கு மைண்ட் வேறு மாதிரி போச்சு. லைட்டுனா சன்னில் இருந்து லைட் வருது. இப்போ காலையில் 6 மணிக்கு சன்னில் இருந்து லைட் வருது. 8 நிமிடம் 20 நொடிகளில் கிட்டத்தட்ட ஒரு 500 செகண்டில் இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து லைட் ரீச் ஆகுது. லைட்டை வந்து கிறிஸ்டியன் வந்து கண்டுபிடிச்சாங்களா, என்ன சொல்கிறாங்க? அப்புறமா தான் யோசிச்சா, குண்டு பல்பு கண்டுபிடிச்ச எடிசனுடைய மதம் என்பதை தான் லைட்டை கண்டுபிடிச்சவருடைய மதம் அப்படிங்கிறாங்க. ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை வேறு வழி இல்லாமல் காசு கொடுத்து, நான் இந்த காசு கொடுக்குறேன், காசு வேணும்னா நீ என்ன பண்ணி இதுக்கு போயிடு அப்படின்னு சொல்வதெல்லாம் இது வந்து பித்தலாட்டங்கள். இது ரீசண்டாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தா, இந்த மத்திய அரசாங்கம் மாறிய பிறகு யூபியில் வந்து நிறைய இந்த மாதிரி கர்வாப்சின்னு வந்து சில பிரச்சனைகளும் நடந்தது. அங்கே மக்களிடத்தை என்ன பண்ணுறது, உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நான் என்ன பண்ணுறேன், ரேஷன் கார்டு கொடுக்குறேன், அப்போது வந்து இதை பண்ணுங்க அப்படின்லாம் ஒருத்தரை வந்து, அவனே ஏற்கனவே ரேஷன் கார்டே இல்லைன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு தெரியும், அவனிடம் போயிட்டு நீ இப்படி பண்ணு, ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறது, ஃபாலோ பண்ணாமல் விடக்கூடியது எல்லாமே ஒருத்தருடைய தனிநபர் உரிமை என்பது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது. ப்ரொபகேட் பண்ணுறோம், ப்ரொபகேட் பண்ணாலும் அங்கே என்ன ஆகணும், கொஞ்சமாவது என்ன ஆகணும், ஒரு நியாயம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது, இது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வாழக்கூடிய, இப்போ நான் ஒரு முஸ்லீமு, நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டேன்னா என்னை பார்த்து ஒருத்தனுக்கு என்ன ஆகணும், நான் அந்த பாய் வந்து நல்ல ஒரு பாய் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரணுமே தவிர, இப்படி பித்தலாட்டங்கள் மூலமாக மாற்றினால் எதுவுமே வந்து அங்கே பெரிய ஒரு மாற்றம் அப்படி மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் என்ன கிடையாது, அவசியம் இல்லை. அவன் அவனுடைய ரிலீஜனை வீட்டுக்குள்ளேயே வச்சுன்னா அமைதியாக இருந்துட்டானாவே நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பல பிரச்சனைகள் இல்லை. ப்ரொபகேட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். இப்போ அந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த ஆர்டிக்கலே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 25 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வி ஹேவ் ஃப்ரீடம் டு ப்ரொபகேட் என்பது போல் அவங்க கீழவே அந்த லைனை மென்ஷன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்ன எதுன்னெல்லாம் வரும்போது, இந்த ப்ரொபகேட் பண்ணக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது, இது அரசியலமைப்பு சட்டமே எங்களுக்கு கொடுத்துருக்கு, நான் பேசுகிறேன் ஓகேனா நீ ஏற்றுக்கோ, இல்லைனா கேட்காம போயிடு என்பது அந்த உரிமை. ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆர்டிக்கல் தான். ப்ரொபகேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறோம் என்பது தான். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய காசு வாங்கிட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு மாறக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அது கண்டிப்பாக என்ன கிடையாது, சரி கிடையாது. அது ஒரு பித்தலாட்டம் தான் உண்மையாக சொல்லணும்னா, காசுக்காக மதம் மாறுவதெல்லாம். அதை வந்து என்ன பண்ணுறோம், கம்பல்சரி
கன்வர்ஷனை வந்து மாற்றுறோம், தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர். இதுனா ரிலீஜியஸ் அஃபேர், மத சடங்குகள். மத சடங்குன்னா என்ன? இப்போ வந்து இது இருக்குது, விநாயகர் சதுர்த்தி 22ஆம் தேதி நடந்தது. அந்த தேதியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சடங்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சிலையை வைப்போம். வச்சுட்டு இத்தனை நாள் ஏதோ ஒரு சடங்குகள் இருக்க அன்று எல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு கொண்டு போயிட்டு கடலில் கரைப்பதும் எங்களுடைய சடங்கு தான். அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபாலோ பண்ணுறது தொண்டு தொட்டு எல்லாமே பண்ணின்னு தான் இருந்தாங்க. இந்த வருடம் வந்து ஏன் பர்மிஷன் கொடுக்கல? கொரோனா பிரச்சனை இருக்குது. அத்தனை பேர் கண்டிப்பாக வந்து அது தெளிவாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு வேளை வந்து அங்கே கடலில் கரைக்கிறாங்கன்னா பல பகுதிகளிலிருந்து என்ன பண்ணுவாங்க, கடலை நோக்கி வருவாங்க. ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பாக. ஏற்கனவே மெரினா பீச்செல்லாம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதற்காக நாங்கள் கூடும்போது ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு நோய் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் என்ன ஆகுது, அதன் மூலமாக ஒரு நோய் பரவிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே பரவின்னு இருக்கு, அதை கட்டுப்படுத்துகிறோம். அதன் காரணமாகத்தான் என்ன பண்ணுறோம், ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர். ஏற்கனவே எல்லாருமே மசூதிகளில் போயிட்டு நமாஸ் பண்ணுறாங்க. கோயில்களுக்கு கண்டிப்பாக தினந்தோறும் போகக்கூடிய ஆட்கள், சர்ச்சுக்கு போகக்கூடிய ஆட்கள்னு இருக்காங்க. அது ரிலீஜியஸ் அஃபேர் தான், அந்த சர்ச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறதெல்லாம் கூட. ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது இந்த இடத்துலன்னு பார்த்தா, ஒரு பிரச்சனை என்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை. இது இப்படி நீங்கள் கூட்டமாக கூடுனா இந்த நோய் பரவுது. அந்த ஒரே பாயிண்ட்டை வச்சுருந்தா என்ன பண்ணாங்க, ஃப்ரீடம் அதெல்லாம் கிடையாது, நான் போய் தான் தீருவேன் அப்படி நாங்கள் சண்டை போட முடியுமானா, சில ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் தான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. மத சடங்குனா மாரியாத்தாக்கு நான் கூழ் ஊற்ற போகிறேன், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கூழ் ஊற்றலாம். இது இங்கே வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, ஏன் கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்கவே முடியாது. அடுத்தது ஆர்டிகல் 27, நீங்கள் கூழ் ஊற்றுறீங்க, கண்டிப்பாக ஊற்றுங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்கிட்ட வந்துட்டு நான் கண்டிப்பாக அதற்கு வந்து காசு கொடுத்தே ஆகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து விருப்பம் இருந்தால் நான் கொடுப்பேன், எனக்கு விருப்பம் இல்லையா நான் என்ன அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் ஒரு ஹிந்துவாகவே இருக்கேன், ஹிந்து மதம் தான் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு முஸ்லீமு, மசூதியில் ஏதோ பண்ணுறாங்க, கொடுங்க, எனக்கு விருப்பம் இருந்தால் நான் கொடுப்பேன், இல்லைனா என்னது கொடுக்காம விட்டுடலாம். இவ்வளோ தான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். இங்கே யாரையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, கண்டிப்பாக மசூதி கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக சர்ச்சு சந்தா கொடுத்தே ஆகணும், அல்லது வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக வரி கொடுத்தே ஆகணும் என்பதை போலலாம் யாரையும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. அந்த ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு காசு கொடுப்பது, கொடுக்காம போகக்கூடியது தனிநபர் உரிமை. இந்த இடத்துல போயிட்டு யாருமே கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கணும் என்பதை போல் என்ன ஆகாது, சொல்லுவது சாத்தியமில்லை. அடுத்தது பார்த்தா ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் ஒர்ஷிப் இன் செர்டைன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். அதாவது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து பக்காவாக ஒரு பெத்தேல் ஸ்கூலுங்கிற ஒரு கிறிஸ்டியன் கான்வெண்ட்டில் படித்தேன். நான் கிறிஸ்டியன் ஸ்கூல் என்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, எல்கேஜியிலேருந்து +2 வரை எனக்கு வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடக்கும். கோலியாத் யார், டேவிட் யார், ஆப்ரஹாம் யார், லாசரஸ் யார், எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் அவ்வளோ பார்த்துருப்போம். அதை பார்க்கும்போது அங்கே நடப்பது எல்லாமே என்னன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அடுத்தது ரிலீஜியஸ் வர்ஷிப் என்பது. வர்ஷிப் என்ன, ஒரு வேளை எக்ஸாமுக்கு போகணுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு பாட்டிமா இருப்பாங்க, எங்கள் பிரின்ஸிபலுடைய அம்மா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ப்ரே பண்ணி அனுப்புவாங்க. ப்ரே பண்ணும்போது எல்லோரும் முட்டி போட்டுன்னு கையை தூக்கி வச்சுன்னு அந்த ஜெபம் பண்ணுவோமே, அந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு. ப்ரே பண்ணுறது அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் வந்து ஆமாம் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணோம். இதில் சிலர் ரொம்ப டீப்பாகவே போயிட்டு ஜீசஸ் காப்பாற்றணும் அப்படின்னும் நினைப்பாங்க. எனக்கு நான் ஒரு 11th 12th அப்புறமா இல்லை நாம் வந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறோன்னு எனக்கு ஒரு புரிதலும் வந்துச்சு. ஆனாலும் பண்ணுவோம், வர்ஷிப் அவங்க பண்ணுறாங்கன்னா இல்லை நம்ம வந்து போகிறது இல்லை, நான் அவ்வளோ தீவிரமாகலாம் போயிடாமல் சரி முட்டி போடுறோமா போடுறேன். அவர்கள் ப்ரே பண்ணுறாங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்காக ப்ரே பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட் இவ்வளோ தான். ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளலாம். வர்ஷிப் பண்ணுறாங்க, அந்த வர்ஷிப்பில் போகலாம், போகாமல் விடலாம். இன்னும் சில இடத்துலலாம் என்ன ஆகும், என்னுடைய நண்பர்கள் சிலருடன்
ஒருத்தர் ஒரு வேளை ஒரு பைக் வாங்கிட்டாருன்னா இங்கே அம்மா பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அம்மா பிள்ளையார்னா இந்த ஜெயலலிதா அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, இடம் வந்து கோட்டூர்புரம் பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில். எப்போவுமே அவங்க அந்த வழியாக போனால் வழிபட்டு போவாங்க என்பது போல் இருக்கும். அங்கே போயிட்டு என்னது பைக் வாங்கிட்டோம், என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுன்னு போயிட்டு அவர்கள் அந்த பூஜைகள் பண்ணுவாங்க. பூஜை பண்ணும்போது நானும் உள்ளே தான் இருப்பேன். எனக்கும் எடுத்துன்னு வந்து நெத்தியில் வைப்பாங்க, பொட்டு வைப்பாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக இல்லை, நான் வந்து ஒரு முஸ்லீம்னா இது பண்ணக்கூடாது, இது இல்லை அது இல்லை, சமூகமாக இருக்கும். இதில் என்ன பண்ணணும், நம்மளும் வந்து சில விஷயங்கள் வந்து மிக தெளிவாக புரிதல் இருக்கணும். இந்த பாயிண்ட் மிக தெளிவாக சொல்லுவது என்ன, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இங்கே ஃப்ரீடம் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு வேளை எனக்கு என்ன ஆகுது, இல்லை ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து அட்டன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்கேருந்து எழுந்து போயிடலாம். ரிலீஜியஸ் வர்ஷிப் நடக்குது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் பட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து எழுந்து போகலாம். அப்படி எழுந்த ஒரு பையன் போயிட்டான் என்பதற்காக அந்த குழந்தையின் மீது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, அவருக்கு வந்து ஏதாவது தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எந்த விதமான தண்டனையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது என்பதுதான் இந்த ஆர்டிகல் 28 என்பது. ஃப்ரீடம் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு கிடையாது. விருப்பப்பட்டால் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்டன் பண்ணு, உனக்கு விருப்பம் இல்லையா ரிலீஜியஸ் வர்ஷிப் தேவையில்லை, விட்டுடு என்பது தான் ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதுனா மைனாரிட்டி, இது இந்த ஆர்டிக்கல் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2930 என்பது கொஞ்சம் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் பற்றி வந்து பேசும். இது என்ன ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்போ ஒரு சீக்கியர் இருக்கார். சீக்கியர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக எப்போவுமே அந்த முடியை வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஒரு டர்பன் எப்போவுமே என்ன பண்ணியிருப்பார், கட்டி வச்சுன்னு இருப்பார். நீங்கள் போயிட்டு ஒரு சீக்கியருடைய டர்பனை வந்து நீங்கள் தள்ளி விடுறீங்க, அது இதுனா அவருக்கு மிக பயங்கரமான ஒரு கோபம் வரும் அதன் மீது கை வைத்தால். ஏன்னா எப்போவுமே டர்பன் கட்டின்னு இருக்கணும் என்பதெல்லாம் அவர்களுடைய மத சடங்குக்குள்ளே இருக்குது. அவர் என்ன பண்ண மாட்டார், அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு மத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்குது, அவர் தாடி வைக்கலாம், டர்பன் கட்டலான்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும். அவர் ஒரு வேளை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நம்ம மன்மோகன் சிங் ஐயாவே பார்த்திங்கன்னா ஒரு சீக்கியர் தான் அந்த இடத்துல. அவர் கண்டிப்பாக டர்பன் கட்டின்னு தான் இருந்தார். அவருக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ நான் முஸ்லீம், நான் தாடி வைக்கணும்னு நினச்சா நான் தாடி வைக்கலாம், தொப்பி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து போட்டுக்கலாம், அந்த ஜுப்பா போடணும்னு நினைக்கிறேன் நான் விருப்பப்பட்டால் போடலாம். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நான் நினச்சா கண்டிப்பாக பாதுகாக்கலாம். இன்னும் இது டீப்பாக கொண்டு போனால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் என்ன கொண்டு வரலாம், இன்னும் முஸ்லீம்ஸ் ஒருவேளை ஃபாஸ்டிங் கடைப்பிடிக்கிறாங்க, அதுவும் அவர்களுடைய விருப்பங்கள், அதெல்லாம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு. இப்போ ஏன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்தியா அந்த பீரியட்லேயே நான் ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னேன், கான்ஸ்டியூஷனில் செக்யுலார்னு வரல, ஆனாலும் என்ன ஆகுதுன்னா 1950 செக்யுலார்னு இல்லைனாலும் இந்தியா வந்து அனைவருக்குமான ஒரு நாடு என்கிற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கோம். இந்துக்கள் நாடு என்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கலை. பார்ட்டிஷன் அப்போது இந்தியாவில் எல்லாருமே வாழலாம், பாகிஸ்தான் தான் என்ன பண்ணோன்னா முஸ்லீம்களுக்கு உண்டான ஒரு நாடு என்பதை போல் போகும். அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, மைனாரிட்டிஸும் வாழ போகிறாங்க, மற்றவர்களும் இருப்பாங்க. முஸ்லீம் வெளியே போகிற பட்சத்தில் மற்றவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்டியனு, சீக்கு, ஃபார்சி, ஜீவு, புத்து, சீக் எல்லாருமே கண்டிப்பாக என்ன தான் மைனாரிட்டி தான். அவர்களுக்கென்று சில கோட்பாடுகள், நம்பிக்கைகள் இருக்கும். ஒருவேளை இங்கேனாவது மற்றவர்கள்லாம் வந்து ஹிந்து மெஜாரிட்டிக்குள்ளே நாம் வாழ முடியுமா என்பதை போல் ஒரு பயம் வரும். அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிப்போம் என்பதை போலான ஒரு அவர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் தனியாக இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி என்பது. அடுத்தது ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு வேளை வந்து ஒரு மைனாரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணின்னு இருக்காங்க.
இது வந்து சாத்தியமா பண்ணலாமா? இப்போ ஜெயின் காலேஜஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அங்கங்க பார்த்தா. ஜெயின் சமூகம் என்ன பண்ணுது, கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதை போல் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கண்டிப்பா நடத்துறாங்க. அவர்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷும் பண்ணலாம். அதாவது உருவாக்கலாம். ஒரு காலேஜை ஸ்டார்ட்டும் பண்ணலாம். அந்த காலேஜை என்னவும் பண்ணலாம், அட்மினிஸ்டரும் பண்ணலாம். இதேபோல் இந்த காலேஜஸ்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜஸ்னு இருக்கு. முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ் என்பது போலும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ட்லேயே வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு காலேஜ் முகமது சதக் ஏஜேசின்னு படித்தேன். அது முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஜினியரிங் காலேஜாக அது இருந்தது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நான் ஒருவேளை நான் போயிட்டு சத்யபாமாவில் படிக்கிறேன். எனக்கு சத்யபாமாவில் உண்மையிலேயே எப்படி இருந்தது தெரில. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல. நான் என்ன பண்ணணும், இப்போ ஃபாஸ்டிங் வைக்கணும். எனக்கு காலங்காத்தால என்ன வேணும், ஒரு 3-3:30 மணிக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அங்கே போய் கேட்கிற பட்சத்தில் ஒருவேளை அங்கே வந்து அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்கலாம். ஆனால் போதுமான அளவுக்கு இப்போ என்ன கிடையாது, ஸ்ட்ரென்த் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், 2-3 பேர் தான், இத்தனை பேருக்கு பண்ணணுமா, கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நைட் பண்ணுறத சாப்பிடுங்க, அல்லது வந்து ஃபெஸ்டிவலுக்கு அதிகமாக லீவு அங்கே என்ன தான் கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கலாம், நியூ இயருக்கு வரும், எனக்கு என்ன ஆகாது, ரம்ஜானுக்கு வந்து ஒரே நாள் தான் லீவ் அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு வருவதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போயிடும். அப்போது அந்தந்த மைனாரிட்டி காலேஜஸ் என்கிற பட்சத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றாற் போல் என்ன பண்ணுவாங்க, சில மாற்றங்களுடன் அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஜெயின் காலேஜ் அப்படின்னா, ஜெயின் காலேஜில் வந்து என்னுடைய தங்கச்சி ஒரு ஜெயின் காலேஜில் படித்தாங்க. அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச் பிரேக்கு முன்னாடி எப்படியும் அது 2-3 மணி நேரம் ஏதோ ஒரு பீரியடுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், உங்களுடைய டிஃபன் எடுத்து மேலே வைங்க அப்படின்னு டேபிளில் எல்லாரும் டிஃபன் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு டிஃபன் பாக்ஸில் குத்தி குத்தி பார்ப்பாங்களாம். அதாவது அதற்குள்ளே வந்து ஏதாவது முட்டையை ஒழிச்சு வச்சுருக்காங்களா, அல்லது வந்து என்னது அது கறி ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துன்னு, ஒருவேளை எடுத்துன்னு வராங்கன்னா ஃபஸ்ட்டு வார்னிங்கு, அடுத்தது 6 மாதம் சஸ்பெண்டு, இன்னும் பண்ணால் டிசி எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த, அதாவது அவர்களுடைய நம்பிக்கை என்ன, ஜெயின் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது என்பதை போல் புத்த மதத்தை விட ஒரு பெரிய அஹிம்சையை வந்து போதிக்கக்கூடிய ஒரு மதம் தான். உங்களுக்கு ஒரு வேளை அடிபட்டுடுச்சுன்னா அந்த புண்ணுக்கு மருந்து கூட வைக்காதீங்க என்பதை போல் ஜெயின மதம் வந்து பேசுது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அதுலேயும் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது, மருந்து வச்சா என்ன ஆகிடும், கண்டிப்பாக அந்த நுண்ணுயிரிகள் வந்து செத்து போயிடும், அதை வந்து சாகக்கூடாது. நீங்கள் இன்னொன்று, அது அவங்க நடக்கும் போதெல்லாம் கூட நீங்கள் தெளிவாக பார்த்தா இது பண்ணலாம், அந்த மயில் இறகோ ஏதோ வச்சு என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வீசினே நடந்து போகும்போது வழியில் ஒரு எறும்பு இந்த எதையும் மிதித்து அதை வந்து செத்துடக்கூடாது என்பதற்காக வீசினே போவாங்க. மூக்குக்குள்ளே அது எதுவும் போயிடக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுன்னு இருக்கக்கூடிய அவர்களுடைய முறை அதுதான். அப்படின்னா ஜெயின மக்கள் இருக்காங்கன்னா அது அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னது இந்த இடத்துல வந்து விட்டுடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சிம்பிளாக. அதை விட்டு அவர்களும் எப்படிங்க வந்து இது பண்ணலாம், அந்த காலேஜில் வந்து ஏன் நான் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது அது இதுன்னெல்லாம் போயிட்டு நம்ம சண்டை போட்டால், அவர்கள் அவர்களுடைய மதத்தின்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் அவர்களுக்கான, இப்போ ஒரு ஹிந்து காலேஜ் போனால் அந்த இடத்துல வந்து ஹிந்து மதம் பற்றிய போதனைகள் தான் போகும். நாம் நம்ம மதத்தை பற்றியும் பேசணும், நம்ம மதத்திற்காக ஒரு சில விஷயம் இருக்கணும்னு அவர்கள் நினைக்கிறாங்கன்னா, அதற்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து அரசியலமைப்பு சட்டமே கண்டிப்பாக உரிமை கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 30 பிரகாரம் தான் இந்த மைனாரிட்டி ஸ்கூல், காலேஜஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகுது. அடுத்தது ஆர்டிகல் 31 என்பது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது, நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய உரிமை. இந்தியாவில் வந்து ஒரு இடத்த நான் வந்து வாங்கியிருக்கேன், வாங்குகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகுது, என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்பது போல் 31 ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட் என்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த 32 என்ன சொல்லுன்னா, அதனுடைய ரெமிடிஸ், ஒரு வேளை வந்து மேலே சொன்ன எதுவும் கிடைக்கல, அப்போ நீ என்ன செய்யலாம், கோர்ட்டுக்கு போகலாம், நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டால் போகலாம். அப்போது வந்து இந்த நில பிரச்சனைகள் எல்லாமே என்ன ஆகிடும், கண்டிப்பாக ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு போகும்போது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் காசு இருக்கிறவங்க போயிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னும் தெளிவாக பார்த்தா, கண்டிப்பாக சால்வ் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் சால்வ் பண்ணுறது இது சாத்தியம் இல்லை.
ஏன்னா அது லோக்கல் பிரச்சனை, லோக்கல் கோர்ட்டுக்கு தான் என்ன ஏது லோக்கல் சட்டங்கள் என்னன்னு வந்து அவர்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பார்த்தா இந்த முதல் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஜமீன்தாரி முறை அது இதுன்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் டென்யூரை தான் சில மாற்றங்கள் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். நில உடைமைகளில் சில மாற்றங்கள் மொத்தமாக ஜமீன்தாரி முறை அது இது கிடையாதுன்னு வந்து ஒழிக்கிறாங்க. ஒழிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவர்கள் கொண்டு வர்றதும் என்னன்னா 31 உதாரணமாக காட்டுறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31 என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எதற்கு போயிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இட் இஸ் ஒன்லி அ லீகல் ரைட். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து வாதாடி வாங்கலாமே தவிர நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட் என்பதை போல் வந்து அதை கிளைம் பண்ண முடியாது. நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. அவ்வளோதான், இது கம்ப்ளீட்டாக ரிப்பீல்டு. இது உள்ள என்ன இருக்குது தேவைன்னா பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, ரைட் டு இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒருவேளை எதை வைக்கலாம் இந்த இடத்துல, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நான் நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம்ல, நான் மாட்டுக்கறி சாப்பிடும் மாமின்னு போட்டாங்கன்னா அது அந்த அம்மாவுடைய தனிநபர் சுதந்திரம். அவங்க எப்படி வேண்டுமானாலும் உள்ளே இருக்கலாம். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தனிநபர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தணும்னு அவருக்கு வந்து என்ன கிடையாது, அந்த இடத்துல இஷ்டம் இல்லை. அவருக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதை போல் எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை. இன்றைக்கி நான் என் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு வந்து இன்றைக்கி என்ன அவசியம் இல்லை. இப்போ என்னது, நான் லுங்கி கட்டின்னு தான் உட்காந்துன்னு இருக்கேன், ஒரு ஷர்ட்டு கண்டிப்பாக போட்டுன்னு இருக்கேன். இது வந்து நான் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அது இதுனா இது வந்து என்னுடைய தனிநபர் சுதந்திரம். நான் கேமரா முன்னாடி கண்டிப்பாக இன்று வரை வரல. அப்போ எப்படி இருக்கேன் என்ன ஏது இது வந்து மற்றவர்கள் வந்து ஏதாவது என்னை கட்டாயப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. 21 மிக தெளிவாக பேசுது. இதை வந்து நிறைய முறை 21 வைலேட் பண்ணக்கூடிய ஆட்களும் யாருன்னு பார்த்தா சில டைம் என்ன ஆகும், நியூஸ் பேப்பரில் த்ரிஷா நடுவிரவில் ஈசிஆரில் ஆட்டம் அப்படின்னு ஏதோ போடுவாங்க. அவருடன் இருந்த ஆண் நண்பர் யார் அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்று வந்து நியூஸ் ஆக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல இது தேவையா நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அது அவருடைய தனிநபர் சுதந்திரம். த்ரிஷா யார் கூட இருந்தாலும் அது வந்து அவர்களுடைய விருப்பம். அவர் இஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்க யார் கூட இருந்தாங்க, காரில் யார் கூட வந்து சுற்றுனாங்களா, தண்ணி அடித்தாங்களா, இதை பற்றியெல்லாம் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு உரிமை யாருக்கு கண்டிப்பாக கிடையாது. த்ரிஷா பற்றி, நயன்தாரா பற்றி எல்லாமே இது இன்னும் மோசமாக பர்சனல் லிபர்ட்டியை வந்து பாதிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த பத்திரிகைக்காரங்க தான். இவங்க பிரின்சஸ் டயானா இறந்து போனதுக்கும் காரணம்னு பார்த்தா அவர்களுடைய அந்த தனிநபர் சுதந்திரம் மீறப்பட்டது தான். அவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வராங்க. வரும்போது காரில் அவர் கூட வேறு யாரோ இருந்தாங்க. அந்த ஆண் யார், அவர் ஏற்கனவே பார்த்தா நிறைய ஆண் நண்பர்கள் அதிகம் என்பதை போல் அவர் மேலே வந்து நிறைய கிசுக்கள் இருந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் இந்த பாப்பராசி என்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஆட்களை ஃபோட்டோ பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, அந்த ஃபோட்டோ வந்து பத்திரிகைகளுக்கு வித்துடுவாங்க ஒரு பெரிய காசுக்கு. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் வாழக்கூடியவர்கள். சரி, டயானா கூட இருந்து அந்த ஆளை ஃபோட்டோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஒரு பெரிய அமௌண்ட்க்கு விற்கலான்னு வந்து ஃபோட்டோ பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. கார் கிளம்பிடுச்சு, இன்னொரு காரில் பின்னாடியே பின்னாடி துரத்துறான். நீ ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இதெல்லாம் சரியா? பர்சனல் லிபர்ட்டி, இன்னொருத்தனுடைய தனிநபர் சுதந்திரத்திற்குள் உண்மையிலேயே அரசாங்கம் கூட என்ன பண்ண முடியாது, என் வீட்டுக்குள்ளே வந்து கேமரா வச்சோ அல்லது ஏதோ ஒரு பக் வச்சு நான் என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேன்னு பார்க்கக்கூடிய உரிமை இந்திய அரசாங்கத்திற்கே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லிடுச்சு, உன்னுடைய தனிநபர் சுதந்திரத்தை நான் வந்து பாதுகாப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி ரெண்டும் இங்கே வந்து பேசப்பட்டு இருக்கு. அது மீறப்படுது. நான் என்ன பண்ணுறேன் என்ன எது இங்கே வந்து உள்ளே வந்து எனக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக் வச்சு என்னை கண்காணிக்கிறாங்க. ஐ கேன் கோ டு கோர்ட் டைரக்ட்லி என்பது இந்த ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32க்குள்ளே சில ரிட்டு வந்து பேசப்படும். இது என்னென்ன ரிட்டு, ஹேபியஸ் கார்பஸ் என்பது என்ன, மேண்டமஸ் என்ன, இது கொஞ்சம் இந்த டாபிக் முடியட்டும். அதாவது இந்த 35 வரை பார்த்துட்டு தனியாக பேசிடுறேன்.
32. அடுத்தது 33 என்பது பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ் கான்ஃபர்ட் பை திஸ் பார்ட். ஒருவேளை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆர்டிக்கல் எல்லாம் சொல்லியிருக்கோம், இதில் வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும். நான் பின்னாடி சொன்னேன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆட் பண்ணாங்கன்னு. அதை ஆட் பண்ணது யார் பண்ணாங்க? பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணாங்க, அந்த ரைட்ஸை வந்து மாற்றக்கூடிய உரிமை இங்கே சட்டமன்றத்துக்கு இருக்கா, அசம்பிளிக்கு கிடையாது, மாறாக பிரசிடெண்ட்டுக்கு இருக்கா, அவருக்கும் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா ஓன்லி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக தே கேன் மாடிஃபை த ரைட் கான்ஃபர்ட் பை திஸ் பார்ட் 3ல இருக்கக்கூடியது ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அவர்கள் தான். இந்த அப்ளிகேஷன் டு ஃபோர்ஸஸ் எக்ஸெட்ரா இன்னும் டீப்பாக பார்க்கணும். ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் இருக்குது. போலீஸ் வந்து யூனியன் அமைக்கலாம், சில மாநிலங்களில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு யூனியன் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அவர்கள் ஏன் வந்து அந்த ஆர்டிக்கல் 19 பிரகாரம் யூனியன் ஃபார்ம் பண்ண இல்லை அப்படின்னு முடியலை அப்படின்னு பார்த்தா, இங்கே மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் அது இதுதான் அவர்கள் நாட்டினுடைய செக்யூரிட்டிக்காக, நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நிற்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, 8 மணி நேரம் தான் வேலை அப்படிங்கிறது போல் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி சில சலுகைகள், உரிமைகள் யாருக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி என்கிற ஒரு விஷயத்தை வச்சுன்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. போலீஸ் கூட இன்றைக்கி பல விஷயங்கள் அவர்கள் மீறுவது என்னன்னா அவர்களுடைய பணி சுமை தான். ஃபேமிலி கூட டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் திட்டு வாங்கிறது, இதெல்லாமே ஒரு ப்ரெஷர் உருவாக்கிட்டு அந்த ப்ரெஷர் அவர்கள் யாரிடம் காண்பிப்பாங்க, மாட்டக்கூடிய அப்பாவியை வந்து அடித்து அவர்களுடைய மிக மோசமான ஒரு செயலில் இதுவும் என்ன இந்த இதுதான் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதை சொல்கிறது கூட என்ன கிடையாது. ஒரு யூனியன், ஒரு அசோசியேஷன் இல்லை. போலீஸ்காரங்க நமக்காக தான் இருக்காங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் அதிகாரிகளாக வரீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அவர்கள் சொல்லுவதற்கோ, அல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு லீவு கிடைப்பதற்கோ ஏதோ ஒரு வழிவகை வந்து செய்து கொடுப்பது அந்த இடத்துல நல்லது. அடுத்தது என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கான்ஃபர்ட் பை திஸ் பார்ட் வைல் மார்ஷல் லா இஸ் இன் ஃபோர்ஸ் இன் எனி ஏரியா. அந்த 19 பற்றி பேசும்போது ஒரு பாயிண்ட் நான் மிக தெளிவாகவே சொன்னேன். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நேரடியாகவே என்ன ஆகிடும், ஆர்டிக்கல் 19 வில் கெட் சஸ்பெண்டட். ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் ஆகக்கூடியது 19. வேறு ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், பாராளுமன்றம் வந்து ஜனாதிபதியினுடைய ஒப்புதலின் பெற்று மற்றதையும் நான் 20 கேன்சல் பண்ணுறேன், 21 கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டும் பண்ணலாம். பட் 19 நேஷ்னல் எமர்ஜென்சியின் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இந்தியா ஃபுல்லாக சஸ்பெண்ட் ஆகுது. இங்கே மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ஊரடங்கு சட்டம் அப்படின்னு இருக்குது, 144 போட்டாங்க மெரினா பீச்சில். 144 மீறி நாங்கள் வந்து அங்கே ஒரு பேரணி போக போகிறோம், கூட்டம் கூட போகிறோம் அப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஒரு மார்ஷியல் லா இருக்கிற பட்சத்தில், ஊரடங்கு சட்டம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே வந்து கூடுவது சாத்தியம் இல்லை. இப்போ மறுபடியும் ஃபைனலாக வந்து இதில் இந்த பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும். யார் கொண்டு வரலாம்? சட்டத்தின் மூலமாக ஒரு பாராளுமன்றம் மட்டும்தான். சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றம், லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகளிலும் நிறைவேறி பிரசிடெண்ட் சைன் பண்ணிட்டார்னா அது சட்டமாக நிறைவேறும். இப்போ 31 எப்படி ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுதான். நாங்கள் என்ன பண்ணுறோம், 31 எடுக்கிறோம். லோக்சபா ராஜ்யசபா 2த்துலேயும் பாஸ் ஆகிடுச்சு, பிரசிடெண்ட் சைன் பண்ணிட்டாரு, 31 ரிப்பீல்டு முடிஞ்சிச்சு. மறுபடியும் 31 கொண்டு வரோம், மறுபடியும் அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும், பிரசிடெண்ட் சைன் பண்ணிட்டாரு, 31 சொத்துரிமை என்பது என்ன ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றப்படுது என்பதை போல் கண்டிப்பாக கொண்டு வரலாம். இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம். அந்த ரிட் 5 ரிட் இருக்குது, அது தனியாக இப்போ பார்த்துடலாம். அதான் டவுட் இருக்காப்பா, பெரிய டாப்பிக்கு. எஃப்ஆர் மிக முக்கியம். நீங்கள் ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸுன்னு போகும்போதும் ஒவ்வொரு ஆர்டிக்கல்தும் தெளிவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுருங்க. என்ன டவுட் சீக்கிரம் கேளுங்க, ஏதாவது டவுட் வந்திருக்கணும் கேளுங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போகலாமா?